ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிடி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெதர் வாக் த்ரூ. போன வீடியோவில் 100 லைக், அட்லீஸ்ட் ஒரு 50 லைக் வந்திருந்தாவது நான் நெதர் வாக் த்ரூ பண்ணியிருப்பேன். ஆனால் யார் 50 லைக் கொடுக்கல. பரவாயில்ல, என் ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான். ஃபேன்ஸே இல்லை, பரவாயில்ல. அப்புறம் கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கேக்கை ஸ்டோன் கட்டர் மேலே வச்சோம். இதை நம்ம என்னதான் பண்ணுறது? ரொம்ப நாள் இருந்தால் கெட்டு போயிடும். சாப்பிட்றலாமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா எபிசோட் 10 வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றலாம் தான் நினைக்கிறேன். ரெடி, 3, 2, 1 கோ. சாப்பிட்டே முடிச்சிட்டோங்க, வேற வழி இல்லை. ஓகே கைஸ், நெதர் வாக் த்ரூ. அதுக்கு முன்னாடி நான் ஆஃப் கேம்ல மைனிங் போனதுனால நல்ல வேலை, எனக்கு டைமண்ட் ஆர்மர் கிடச்சிருக்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப் ஒன்லி அப்படின்னு சைன் போட்டிருக்கேன். தெரியுதா தெரியலையா? பாதியாக பிரிக்கணும். ஓகே, 6 டைமண்ட்ஸ், தட்ஸ் குட். நான் எதுக்கு 6 டைமண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, வழக்கம் போல நம்ம விஷிங் வெல்ல போடுறதுக்காக தான் கைஸ். விஷிங் வெல்லே தான். ஐ விஷ் ஃபார் இந்த வீடியோ 100 லைக்ஸ். இந்த மாதத்துக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அப்புறம் எபிசோட் 10க்கு என்ன போடணும்னு நினைக்கிறோமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லணும். போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நைட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரியாவை இங்கே அயன் பிளாக்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு, அந்த அயன் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு இதை இங்கே போட்டுட்டேன். அதனால தான் 2 அயன் கோலம். இது என்னோடய வீடு. அடுத்த எபிசோட் நெதர் வாக் த்ரூ முடிஞ்சு அந்த வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஷீப். இப்போ நான் நேராக அந்த வீட்டுக்கு தான் போகிறேன். இந்த வீடு இல்லை, எஸ், ஸ்பூக்கி மனுஷன் மாதிரி இருக்குல்ல, இந்த வீட்டை தான் வாங்க போகிறேன் நான் அடுத்த எபிசோடில். இந்த வீட்டை நான் வாங்கி ரீஎனோவேட் பண்ணி, இங்கே செஸ்ட் வேறு இருக்கா? ஓகே, கோல்டு நகேட் வேணாம், நான் கோல்டன் கேரட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், நைட் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் இன்னும் ஒரு மாப்பு ஸ்பான் ஆகலை தெரில. ஓகே, நம்ம போய் ஒரு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு, மைண்ட் கிராஃப்டில் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் நெதர் வாக் த்ரூ பண்ணலாம். நெதர் வாக் த்ரூக்காகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எஸ், தூங்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நாம் அந்த நெதருக்கு தான் போக போகிறோம். 10 minutes ஆஃப் வாக்கிங். ஒரு 10 minutes கழிச்சு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம நெதர் போர்ட்டலுக்கு வந்துட்டோம். இன்னும் அந்த செஸ்ட்டு கூட நான் எடுக்காமல் இருக்கேன். ஏன் தெரியுமா நான் டர்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன்? ஏன்னா அந்த மேக்மா பிளாக் நம்மளை சுடக்கூடாது, லாவா ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இந்த மேக்மா பிளாக் சுடாமல் இருக்க எனக்கு ஒரு ஐடியா தெரியும். இது உங்களுக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். மைண்ட் கிராஃப்ட் பிளேஸ் யாராக இருந்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்னீக் பண்ணிட்டு மேக்மா மேலே போனால் அது மேலே தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நம்மளுக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகாது. அதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை எட்ஜிலேருந்து கீழே விழ வைக்காமல் இருக்கும் ஸ்னீக்கிங். நான் இழுத்துட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. சரி கைஸ், ஸ்னீக்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஜஸ்ட்டை லூட் பண்ணலாமா? 3 Towns 1 Unbreaking 3. ஓகே, சில்க் டச், அப்புறம் ஃப்ளிண்ட், அப்புறம் ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். இப்போதைக்கு ஹோவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். நெதர் வாக் த்ரூ பண்ணலாமா? இப்போ இந்த கோல்டன் ஆர்மரை போட்டுக்கிறதா இல்லை நான் டைமண்ட் ஆர்மரை போட்டுக்கிறதா? ஓகே, இப்போதைக்கு கோல்டன் ஆர்மரையை போட்டுக்கலாம்.
இந்த டைமண்ட் ஹெல்மெட் எடுத்து என் இன்வென்டரிக்குள்ளே வச்சுக்கிறேன். த்ரீ 2 1. ஓ மை காட், நெதரை ஆன் பண்ண உடனே நெதரை ஃப்ளிக் பண்ண உடனே இப்படி சவுண்ட் வரும்னு நினச்சா நான் ஒன்றுமே நினச்சி பார்க்கலாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. பில்டிங் டெரைன். ஓ மை காட், சத்தம் காதை கிழிக்குதுங்க. ஓ மை காட், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, அவ்வளோ பெரிய giant portal. Oh my god, so creepy. Is it glowstone? Oh my god, glowstone. அதுக்கு dirt எடுத்துட்டு வராம போய்ட்டோம். Oh my god, I am so dumb. நான் டர்ட்டை மைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த க்ளோஸ்டோன் எடுக்க. கைஸ், நான் டர்ட்டுக்கு பதிலாக காபி ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டர்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியல எனக்கு. ஓகே, போகலாம். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? பில்டிங் டெரைன். ஓ மை காட், திருப்பி இன்னொரு ஸ்பானாக இருக்கலாம். நான் போகிறேன். இதான் இருந்து க்ளோஸ்டோன். ஏன் என் கேம் இப்படி லேக் ஆகுதுன்னு தெரில. எஸ், க்ளோஸ்டோன், ஐ சீ இட். ஆனால் அது அங்கே மேலே இருக்குது. என்ன பண்ணு? ஓகே, பிரிட்ஜ். ஓ மை காட், கேம் இப்படி ஏன் லேக் ஆகுது? நெதர் குவாட்ஸ் தானே அது? எஸ், எக்ஸ்பி வர யூஸ் ஆகும் நெதர் குவாட்ஸ். ada இருக்கா? ada coach please. Yeah. ஓகே, என்னதுன்னு தெரியல. ஓ மை காட், ஹியூஜ் வெயின் தான் இது. வெரி வெரி ஹியூஜ் வெயின். பாதி நெதர் கோட்ஸ் அங்கே தான் இருக்குது. ஓ மை காட், இவ்வளோ நெதர் கோட்ஸ் கிடைக்கும்னா நான் ஏன் முன்னாடியே நெதருக்கு வரல? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ். நெதர் கோட்ஸ் பரவாயில்ல, இந்த அமௌண்ட்டே ஒரு நல்ல அமௌண்ட் தான். சரி, வழக்கம் போல் நம்ம பயமுக்கு போயிடலாம். ஓ மை காட், லாவால் இருந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த லாவால். மேலே என்னமோ நம்மளை தடுக்குது. ஸ்னீக். இப்போ என்ன சத்தம் கேட்டுதுங்க? ஓகே, இதையும் ப்ரூட் ஆஃப் பண்ணிடுறேன். கீழே ஏதாவது இருக்கா? எடுக்கிறக்காகவே இதை எடுக்கிறக்காகவே ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எத்தனை தாட்டி லாவால் உள்ளோன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதை நீங்கள் பார்க்க வேணாம். ஓ மை காட், பிக்லின் ப்ரூட் என்னை அட்டாக் பண்ணனா அவ்வளோதான், நான் செத்துருவேன். என்னை தேடி வருவாயோ
கொன்னா ராட்டன் ஃப்ளஷ் தான் கிடைக்கும். ஜோம்பி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே காய்ஸ், இவங்களெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு நான் வரக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பிரேக் எடுங்க ப்ளீஸ். காய்ஸ், என்ன கிடச்சது உங்களால் நம்பவே முடியாது. நான் ஜஸ்ட்டு ஏன்ஷியன்ட் எபிஸ்க்காக இது மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். இந்த சைட் இப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். இங்கேருந்து ஐ லாஸ்ட் மை ஹோப். சரி, இங்கே நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குன்னு கலெக்ட் பண்ணலான்னு போனேன். இங்கேருந்து இப்படி வந்து இந்த சைடில் போய் பார்த்தா ஏன்ஷியன்ட் எபிஸ்க்கு புது அப்டேட். அப்படியே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குமோன்னு பார்த்தா இங்கே இதெல்லாம் என்ன மாதிரிங்க சொல்கிறது. சரி, இன்னும் சுற்றி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதானா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ ஸ்டோன் இருக்கு இல்லைங்க, க்ளோ ஸ்டோனை இது பண்ணதில் மைண்ட் பண்ணதில் எனக்கு கிடைச்சது 19 க்ளோ ஸ்டோன், 2 ஸ்ட்ரூம் லைட், ரெண்டு வேணாம், ஒன்று மட்டும் போதுன்னு ஒரே ஒரு ஸ்ட்ரூம் லைட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே க்ளோ ஸ்டோனே இருக்காது. நான் போனது தான். அங்கே இருக்க பிக்லின் எல்லாம் கொன்று சாமி. ஒரு சிலது இந்த மாதிரி இதையும் கிராஸ் போவையும் ட்ராப் பண்ணிச்சு, கோல்டன் ஸ்வாடையும் ட்ராப் பண்ணிச்சு. ஆனால் நான் கில் பண்ணது இந்த எட்ஜில் கில் பண்ணனா, இந்த எட்ஜில் கில் பண்ணனா ஸ்டோன். ஓ மை காட், இப்போவே இந்த ஏரியா விட்டு போயிடலாங்க. ஏன்ஷியன்ட் எபிஸ் அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம். ஓ மை காட், இங்கே நைட்டா? ஓகே கைஸ், இப்போதைக்கு பக்கத்தில் உள்ள இங்கே நிறைய பெட் இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு பெட்டில் போய் படுத்து தூங்கிக்கலாம். நான் ஏன் ஸ்ப்ரிண்ட் பண்ணாமல் இருக்கேன்னு எனக்கே தெரியலங்க. இப்போதைக்கு இங்கே படுத்து தூங்கிக்கலாம். அடுத்த நாள், திஸ் இஸ் a நியூ டே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா என்னால் சத்தியமாக எடிட் பண்ண முடியாது. அடுத்த எபிசோடில் நான் அந்த ஏன்ஷியன்ட் எபிஸை மைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.